ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 4ஓட எபிசோடு 4 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன், மைக் அண்ட் வில் அவங்க இருக்கிற வீட்டுக்கு இந்த மற்ற FBI ஆஃபீஸர்ஸ் ஏதோ ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை நம்பி தான் ஆகணும், இப்போதைக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலை. அந்த இடத்துலையும் நம்ம எழுதின லெட்டரை நம்ம மைக் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. லெட்டரில் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் சூப்பர் ஹீரோவாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதின லெட்டரை அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. கட் பண்ணி அப்படின்னு நம்ம நான்சி அண்ட் ராபினை காட்டினா அவங்க இப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்களே. மேக்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கனவுல அந்த வால் கிளாக் பார்த்துருப்பாளே, ஐ மீன் செவுத்தில் அடிச்ச அந்த ஒரு பெண்டுலம் கிளாக்கு, அதை பார்த்துட்டு இருப்பாள். நான் இது இந்த இடத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இது, இதுக்காக அதை பார்த்து அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. மற்ற எல்லாத்துக்குமே கெட்ட கனவு, போஸ்ட் ட்ராமா, தூக்கம் வராமல் இருக்கிறது அண்ட் அவங்க எல்லாத்துக்கும் அது இந்த மாதிரி அவங்க சாகிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வால் கிளாக்கை பார்த்துருக்காங்க. அதை பார்த்து 24 மணி நேரத்தில் செத்துருக்காங்க. அப்போ நீயும் அப்படி தானோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஃபஸ்ட்டு நாள் மொத்தம் 7 நாளில் பார்த்தீங்கன்னா 7வது நாளில் செத்தது நம்ம கிறிஸி, 6வது நாளில் செத்தது ஃப்ரெட், 5வது நாளில் சாக போகிறது மேக்ஸ் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இன்னும் 24 ஹவர்ஸில் சாக போகிறோம் அப்படி மாதிரி சொல்லும்போது சைடில் திடீர்னு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கேயே இருக்க சொல்லி நம்ம ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு லேம்ப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கா. பார்த்தா நம்ம லூக்கஸு பயவில் பற்றியும் தத்து வந்துட்டு இருக்கா. எல்லாருமே ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சு, விஷயத்த சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 4 டியர் பில்லி. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லூக்காஸோட வீட்டை காட்டான். லூக்காஸோட பேஸ்கெட்பால் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்குமே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எரிக்காவை பார்த்துட்டு இருக்காங்க. எரிக்காவை பார்த்து லூக்காஸ் இங்கே இருக்கானு கேட்க அவங்க இருந்தானா அவங்க கிடையாது, அவன் வேற எங்கேயாச்சும் இருந்தானா எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி விட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த பழைய விக்டர் கிரீலோட அந்த ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்சைட் டவுன் இந்த இடத்துல பல வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு, ஏன் மில்லியன்ஸ் டைனோசர் காலத்தில் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதுவுமே இருந்துட்டு இருக்கு. அதோட கேட்டை தான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீவனை கேட்குறான், ஒருவேளை அது அப்பயே இருந்துச்சுன்னா இத்தனை வருஷம் விட்டதுக்கு அவன் திரும்ப வந்திருக்கான், அப்போ போனவன் இப்போ இதுக்கு திரும்ப வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது அதான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஏதோ லெட்டர் எழுதிட்டு இருக்கான்ற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான்சி ராபினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி நம்ம பென்ட் ஹவுஸ் அசைலமுக்கு, ஐ மீன் நம்ம விக்டர் கிரீல் அடைச்சிருக்காங்களே அந்த இடத்துக்கு போய் நம்ம கிரீல்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே கிளம்புறதுக்காக ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ராபின் நான்சி மட்டும் தான் போகிறாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசுகிறீங்களா, ஸ்டீவ் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு வரதா இல்லை, ஆனால் இப்போதைக்கு நீ தேவைப்படல, அதனால் நீ இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் சொல்லி விட்டுறா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸை காட்டினா ஜாய்ஸும் முறையும் பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யாவுக்கு போயிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க ஆக்சுவலி வந்து அவங்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் கால் எடுக்கிற மாதிரியே தெரில. சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பிடுறாங்க. ஏகே நம்ம ஹாப்பரை காட்டினா ஹாப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாரு. அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கார்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க நேற்று நைட்டே வந்துட்டாங்க, இவர்கிட்டையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க வந்துடுவாங்க, நீ தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஆனால் என்ன நீ தப்பிக்கிறன்னு நான் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன், அது வந்துட்டு 100க்கு 1 சான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணி நம்ம ஜானத்தன் மைக் இருக்கிற அந்த ஒரு வீட்டை காட்டினா அவங்க இப்போ அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்கல்ல, புதுசாக அவங்களுக்கு 2 செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டிக்கு போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஜானத்தன் தான் அவன் ஃப்ரெண்ட் அந்த பீட்சா கடைக்காரனை கூப்பிட்டு டெத் அவுட் எப்படியோ எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஜானத்தன் மைக்கும் வில்லும் பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியுது. நாங்கள் எல்லோரும் நானும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், பெரிய ஆளுங்க மாதிரி சண்டை போட்டோம், இப்போ தான் நாங்கள் பெரிய ஆள் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம், பார்த்தா வந்துட்டு திரும்ப எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது போல் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையை சொல்கிறாங்கன்னே வச்சுக்கோ அப்படின்னு ஜானத்தன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது, ஆக்கின்ஸ் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ பீட்சா ஆர்டர் பண்ணி இவங்க மூலமாக பீட்சா ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனை வர வச்சிடுறாங்க. நம்ம மேக்ஸை காட்டினா மேக்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. பின்னாடி இருந்து அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மேக்ஸ் இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்கா. சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சப்போஸ் எனக்காவது ஆச்சுன்னா அந்த லெட்டரை பிரித்து படிங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டு போயிட்டுருக்கா. இப்போ நம்ம உடனே ஹீஸ்டாக்கின்ஸ்க்கு போகணும் அப்படின்ற எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீவ் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறா. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் லாயரை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டி விட்டு எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி மேக்ஸ்க்கு எகைன் அந்த கிளாக் சத்தம் கேட்குது, சாவுக்கு மணி அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக்ஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான்சி அண்ட் ராபினை காட்டினா ராபினுக்கு அந்த ட்ரெஸ்ஸை சுத்தமாக செட் ஆகலை, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுட்டு பட் ஸ்டில் வர வழி
வழிலாம் போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவாக தான் இருக்குது உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம், பட் இப்போதைக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு சில பர்மிஷன்ஸ் வேணும், ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நிறைய ப்ரோட்டோகால் இருக்குது அப்படின்னு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராபின் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு லென்த்தான ஒரு ஸ்பீச்சை கொடுத்து எங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா, உங்களுக்கு எங்கள் பிரச்சனை தெரியுமா, அப்படி இப்படின்ற மாதிரி பேசி எப்படி அவரை ஒத்துக்க வச்சிடுறாங்க. ஒத்துக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் இப்போ அந்த யூரியை பார்க்கறதுக்கு நம்ம ஜாய்ஸும் முறையும் வந்துட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு யூரி செத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த பைபிள் தான் யூரி அவன் செத்துட்டான்னு அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ விளையாடிக்கிட்டு இருக்கானா சொல்லிட்டு இப்போ அவங்க கிட்ட காசை கொடுத்து போய் காஃபி குடிங்கப்பா, நான் காசை எண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். அண்ட் இப்போ ஹாப்பரை காட்டினா ஹாப்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட அந்த ஸ்லெட்ஜ் ஹேமர் இருக்குல்ல அதை அவரே பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்றாரு. உடச்சிட்டு அந்த டூல் ஷெல்டருக்கு போய் இது உடச்சிச்சுப்பா நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்காக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த இடத்துல காலில் அந்த செயின் அவரே கழட்டிடுறாரு. வெளியே இருந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்டு வந்துட்டு அவரை பார்த்துட்றான். பார்த்துட்டு அவன் எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ அவனை பார்க்குறதுக்காக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. வந்தால் மனுஷன் அவர் காலில் அந்த செயினை கழட்டிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்த அவன் கன்னை காட்டிக்கிட்டு இருக்கான். காட்டிட்டு இப்போ அவர் அந்த செயினை வச்சு முடிஞ்ச வரைக்கும் அவனை அடிச்சு போகிறாரு. கன்னை ஷூட் பண்ண விடாமல் தான் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் எப்படியோ அட்லாஸ்ட் கன் ஷூட் ஆயிடுது. புல்லட் எல்லாமே தெரிச்சிருது. சுற்றி இந்த எல்லா சோல்ஜர்ஸுமே வந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் கதவை போட்டு டப்பு டப்புன்னு உடைக்க அங்கேருந்து ஒரு பாம்பை செட் பண்ணி விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா கூட வழியாக ஏறி எஸ்கேப் ஆகிடுறாப்புல. பாம்பு வெடிச்சு ஷெல்டரே மொத்தமாக எரிஞ்சிருது. ஹாப்பர் எப்படியோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்லெட்ஜ் அந்த ஸ்னோ மொபைல் எடுத்துகிட்டு எப்படியும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ், டஸ்டின், லூகாஸ், மேக்ஸ் இவங்களாம் காட்டினா அவங்க பார்த்தீங்கன்னா டீப்பாக அவன் மேக்ஸோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயுமே சில லெட்டர்ஸ்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்கா. வெளியே அவங்க அம்மா துணிக்காய போட்டுருக்க மாதிரி தெரியுது. போய் பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு அம்மா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் லெட்டர் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதலுக்காக கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு திடீர்னு அந்த இடமே இருட்டாகுது. அவங்க வாய்ஸும் சேஞ்ச் ஆகுது. சைடில் இருக்கிற துணி எல்லாமே ரத்தக்கரை படித்த மாதிரி இருக்குது. பார்த்தா வெக்னா இவங்க பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நீ சீக்கிரம் சாக போகிற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இங்கேயும் வந்துட்டு அடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக்ஸ் அந்த இடத்த விட்டு கோவமாக கிளம்பிடுறா. அண்ட் கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ராபின் அண்ட் நான்சியை காட்டினா அவங்க இப்போ அந்த பென்டோஸ் அசைலம்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஊர் கீழ்ப்பாக்க மாதிரி அந்த ஊர் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்க ஒரு பேஷண்ட்டாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ விக்டரை பார்க்க பேஸ்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா பர்மிஷனை வாங்கிட்டு விக்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்னு விக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லை, புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவனுக்கு கண்ணே கிடையாது. அவன் கண்ணை யாரோ பிடிங்க எடுத்துட்ட மாதிரி தெரியுது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அர்கேல காட்டினா நம்ம ஜானத்தனோட ஃப்ரெண்ட் அர்கேல காட்டினா அந்த பைபிள் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் அதுக்கு மைக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வில் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். சரிடா நான் எல்லாம் பற்றி தான் யோசனை தவிர உன்னை பற்றி யோசிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிட்ஸா வண்டி வந்துடுது. ஆனால் பிட்ஸா வண்டி வர மாதிரி தான் சத்தம் கேட்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா இவங்க கதவை திறக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்கள ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் அந்த செக்யூரிட்டிக்கு இருந்த ஆஃபீஸர்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். மிச்சம் அந்த ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஷூட் பண்ணி எப்படியா எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எல்லாம் பயந்து போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாரா அவனுங்க திடீர்னு கன் எடுத்து சுடுறானுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. வெளியே அர்கேலோட வண்டியும் வந்துடுது. கரெக்டாக அந்த வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. கூட அந்த இன்னொரு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு குண்டடிப்பட்டுருச்சு. கட் பண்ணி அகைன் யூரியை காட்டினா நான் காசை எண்ணிட்டேன், நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட பேசிட்டா போயிட்டுருக்கான். ஹாப்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே வந்து அங்கேருந்து ஒரு பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அண்ட் அந்த இடத்துல போர்வை, தூங்குறதுக்கு இடம், சாப்பாடு கூட இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷன் அதை டெஸ்ட் பண்ணுறாருல, அவர் கண்ணில் தனியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கிரிமினல் வரத்துக்காக. செக்யூரிட்டி கார்டு என்சோக்கு இப்போ ஜெயிலே ஃபோன் வந்திருக்கு. எங்கெல்லாம் ஃபோன் அடிக்காதரான்னு சொன்னால் ஏன்டா பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது நான் பிளானில் சேஞ்ச் பண்ணிட்டேன்ப்பா, இந்த மாதிரி அடிமையை பிடிச்சி கொடுத்தா நிறைய காசு, அதை விட காசு எது தெரியுமா, செக்யூரிட்டி கார்டை பிடிச்சி கொடுத்தா அப்படின்னு சொல்லி இப்போ இவன் பிளானில் உள்ட்டா அடிச்சிட்டு இருக்கான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிளானை ஊற்றி மூடிட்டு இருக்கான். பார்த்தா ஹாப்பர் எங்கே இருக்கான் அப்படின்றதையும் அவன் போட்டு கொடுத்துட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் செக்யூரிட்டி கார்டு யார் என்ன பண்ணான் அப்படின்றதையும் அவன் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜாய்ஸ்க்கு முறைக்கு குடிச்சிருந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கலந்து விட்டுட்டு இருக்கான். அண்ட் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ், டஸ்டின், லூகாஸ், மேக்ஸ் இவங்க டீமுக்கு வந்தா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தால் அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அங்கே இறங்கி நடந்து போக லூகாஸ் வந்து ஏன்னா இங்கே தான் இருக்கேன், நீ எது சொல்கிறாலும் என்கிட்ட டேரெக்டாக சொல்லு, இந்த லெட்டர்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கார்லேயே வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுறா. அண்ட் இப்போ கட் பண்ணி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்டோஸ் அசைலமை காட்டினேன். விக்டர் கிரில் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் போர் முடிச்சு வந்து தான் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை வாங்கி அந்த இடத்துல தங்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த இடத்துல ஒரு டீமன் இருக்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அவர் ஒய்ஃபு, பையன், பொண்ணு 4 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வீட்டில் திடீர்னு ஏதோ சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. என் பையன் ரொம்ப சென்சிட்டிவானவன் அப்படின்னு அவர்
மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பையன் நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க, திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல நிறைய மிருகங்கள் செத்து கிடக்குமா. நிறைய நாய், பூனை, முயல்கள்னு எல்லாமே அவங்க வீட்டு வாசல்ல செத்து கிடக்கும். அது ஒரு அரக்கன், ஒரு டீமன், ஒரு சாத்தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் வீட்டில் பார்த்தா அவர் ஒய்ஃபுக்கு கெட்ட கனவு வருது. சிங்க்லேருந்தெல்லாம் சிலந்தி பூச்சி வர மாதிரி இருக்குது. எங்கெங்கேயோ பார்த்தீங்கன்னா ரத்தங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது. நம்ம விக்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன தொட்டிலில் ஒரு குழந்தை நெருப்பில் எரிகிற மாதிரிலாம் தெரியுது. என்னடா இந்த மாதிரிலாம் கெட்ட கனவு வந்துட்டுருக்கு அப்படின்னு அவர் பேசும்போது, வீட்டை மாற்றிடலான்னு பார்த்தா மாற்றவும் முடியல. அவர் வீட்டில் என்னதான் பிரச்சனை நடக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் திடீர்னு அவர் வீட்டில் ஒரு பாட்டு கேட்குது. அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா காற்றுல பறக்கிறாங்க. இப்போ ஃப்ரெட்டுக்கு கிறிஸிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி நடந்து அவங்க இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாரு. போய் கதவை திறக்கிறாரு. திறந்தா அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா அவர் போரில் இருந்தார்ல, போரில் ஒரு வீட்டு மேலே குண்டு போட்டிருப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாம் சுற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸில் நடந்த போருக்கே நான் டேரெக்டாக போன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது ஏதோ ஒரு ஏஞ்சல் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் ரேடியோவில் அந்த ஒரு பாட்டை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்ப நிகழ்காலத்துக்கு வந்துட்டார். வந்தால் அவங்க இடத்துல அந்த 2 குழந்தைங்களுமே, அவரோட பையன் பொண்ணு 2 பேருமே இறந்துருக்காங்க. இல்லை பொண்ணு இறந்துருக்காங்க. பையன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கோமாக்கு போயிட்டு அவனுமே ஒரு வாரத்தில் செத்துட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். நானும் அவன் கூட போய் செத்தரலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் என்னால் முடியல, சாக முடியல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இப்போ ஒரு பாட்டை அவர் ஹம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் எப்படி அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஏஞ்சலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களேன்னு சொன்னேன், அது யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பாட்டை ஹம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரீம் அ லிட்டில் ட்ரீம் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பென்டோஸ் அசேலமோட அந்த டேரக்டர் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இப்போ தான் நான் ப்ரொஃபஸர் பிராண்ட்லி கிட்ட பேசினேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்றாப்புல. ஸோ அவங்க ஃப்ராடுன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கட் பண்ணி மேக்ஸை காட்டினா, மேக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பில்லியோட சமாதிக்கு தான் வந்துட்டு இருக்கா. சமாதிக்கு வந்து திரும்ப எல்லாத்தையும் முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நானும் ஒரு நல்ல தங்கச்சியாகவும் நீ எனக்கு ஒரு நல்ல அண்ணனாவோ இருந்திருக்கலாம், நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே எல்லாமே மாறி போச்சு அப்படின்ற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அப்சைட் டவுனுக்கு போகிற மாதிரி தெரியுது. அங்கே பார்த்தா பில்லி இவங்கிட்ட வந்து டேரெக்டாக பேசுகிற மாதிரி தெரியுது. ஸ்டீவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஓட முடியாது, வா போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து கூப்பிட, மேக்ஸ் எகைன் இப்போ டிரான்ஸ்டேட்டில் போயிட்டுருக்கா. அவனை எழுப்ப பார்க்குறான், முடியல. பில்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த அப்சைட் டவுன் கனவுல வந்துட்டு நான் சாகணுன்னு தான் நீ விருப்பப்பட்ட அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எகைன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அதே இடத்துக்கு அந்த வெக்னாவும் வந்துடுறான். வந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டில் மேக்ஸை துரத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்போ ஸ்டீவ் நெக்ஸ்ட்டு நான் லூக்காஸை காட்டினா, அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க போய் நான்சி கிட்ட கேளு என்னன்னு டஸ்டின் கிட்ட சொல்லி அனுப்புகிறான். டஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான்சி கிட்ட அந்த ரேடியோ கால் மூலம் பேசிகிட்டு இருக்கான். பட் அவங்கள தான் அங்கே பிடிச்சிட்டாங்களே, பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இருக்க, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அந்த வேலை போகும்போது ராபின் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அசைலமில் இருக்கிற பாட்டு கேட்கறத கேட்குறா. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு தான் அவங்களுக்கு முக்கியம் போல் இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு அந்த பாட்டை தான் கேட்டிருக்காரு ரேடியோவில், ட்ரீம் அ லிட்டில் ட்ரீம் ஆஃப் மீ, அந்த பாட்டு கேட்டல, அதை தான் அவர் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம மூளைகள் வார்த்தை கேட்குதோ இல்லையோ, பாட்டை கண்டிப்பாக கேட்கும். ஸோ பாட்டு கண்டிப்பாக நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ பாட்டு தான் அந்த இடத்துல அவரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி காருக்கு வந்துடுறாங்க. காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ரேடியோ எடுத்து பேசிட்டு, டஸ்டின் நாங்கள் தான், என்ன கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேக்ஸை காட்டினா அவள் அப்சைட் டவுனில் மாட்டிட்டு கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இப்போ நம்ம டஸ்டின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸையுமே எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம மேக்ஸ் கிட்ட போகிறா. அவளுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவள் எல்லா கேசட்டையும் எடுத்து முன்னாடி போட, அதெல்லாம் அப்புறமா விளக்கிற முதல்ல பாட்டை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி இப்போ பாட்டை பிளேன் பண்ணி அவள் காதில் போட்டு விட்றாங்க. மேக்ஸ் அந்த அப்சைட் டவுனில் பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாள். சைடில் ஆல்ரெடி இறந்து போன 2 பேர், அவங்க தான் நினைக்கிறேன், அவங்களோட டெட் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு தூணில் தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை தான் அவளும் பார்த்துட்டு இருக்கா. உனக்கும் இங்கே ஒரு இடம் இருக்குச்சலாம் அப்படின்ற மாதிரி வெக்னா வந்துட்டு அவளை பிடிச்சி அந்த தூணில் தொங்க விட்டுட்டு இருக்கா. நீயும் சாக போகிற, நீ இந்த இடத்த சேர்ந்தவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. காதில் ஹெட்ஃபோனை மாட்டினாங்களே, இப்போ அவளுக்கு பாட்டு மூலமாக ஒரு போர்ட்டல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் போர்ட்டல் மாதிரி அவங்களால உன்னை காப்பாற்ற முடியாது, நீ சாக போகிற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சாக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு அவன் அப்படி பேசிகிட்டே இருக்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திடீர்னு அவள் பாடி காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவள் சாக போகிற மாதிரி தெரியுது. பட் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் திடீர்னு பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இப்போ அந்த வெக்னாவோட கழுத்தில் இருந்த அந்த ஒரு நரம்பை பார்த்தீங்கன்னா அத்து விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பிடிக்க ட்ரை பண்ணுறா. பட் முடியல. எப்படியா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓடி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறா. அந்த பாட்டு மூலமாக தான் இப்போ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. ஸோ வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு லென்த்தான எபிசோடு தான். வேலை தான் அங்கே ஸ்டடியெல்லாம் சொன்னது. நல்ல விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.
Bring him from the yard.